இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இதில் இமேஜினரி பார்ட்டு ரியல் பார்ட்டுன்னு தெரியும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா ரியல் பார்ட்டு, அந்த ஒய்ங்கிறது யாருன்னா இமேஜினரி பார்ட்டு. ஏன்னா ஐ வந்திருக்கு, ஐ வந்தாவே அது இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டிஷனில் பாருங்கள், ஐஎம் கொடுத்துருப்பாங்க. ஐஎம் அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி பை சி ப்ளஸ் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி நான் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஐபி அப்படி வச்சுக்கிறேன், டிவைட் பை சி ப்ளஸ் ஐடி அப்படியே போட்டுக்கிறீங்க. இந்த சி ப்ளஸ் ஐடி என்ன பண்ணுறதுனா நியூமினேட்டரும் டினாமினேட்டர்லையும் சென்டரில் ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அது மைனஸாக மாற்றி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்டெப் நம்ம கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம்னா, நியூமினேட்டர் டினாமினேட்டர்லையும் சி ப்ளஸ் ஐடி வந்து சி மைனஸ் ஐடியை நான் பண்ணுறேன் நியூமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ சி மைனஸ் ஐடி டிவைட் பை சி மைனஸ் ஐடி. ஸோ உங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ்ன்னு மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். இதுக்கு பேர் வந்து கான்ஜுகேட்னு சொல்லுவோம். இப்போ நியூமினேட்டர்லையும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இருக்கக்கூடிய அந்த ஏ எடுத்து கொண்டு போய் செகண்ட் ஃபேக்டரில் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு டைம் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஏ இன்ட்டு சி ஏசி, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. ஸோ அந்த ஐ அப்படியே வச்சுக்கோங்க, ஏ இன்ட்டு டி ஏடி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டரை ஃபஸ்ட் எலமெண்ட் கொண்டு போய் செகண்ட் ஃபேக்டர் ஈச் டேபிளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே ஃபஸ்ட்டு ஃபேக்டருக்குடைய செகண்ட் டைம் கொண்டு போய் செகண்ட் ஃபேக்டருக்குடைய ஈச் டேபிளாலே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ஸு ஐ அப்படியே வச்சுக்கோங்க, பி இன்ட்டு பிசி, அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. ஸோ ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயரு, ஸோ பி இன்ட்டு டி பிடி டிவைட் பை, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ஐடி சி மைனஸ் ஐடி. அதாவது நமக்கு தெரியும், நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்தனால ஏங்கிற பொசிஷனில் சியும் பிங்கிற பொசிஷனில் வந்து ஐடி இருக்கிறாங்க. அதனால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாற்றும்போது சி ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் டி ஸ்கொயருங்கிறது அந்த ஃபார்முலா பிரகாரம் மாற்றிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஏசி மைனஸ் ஐஏடி ப்ளஸ் ஐபிசி. ஸோ ஐ ஸ்கொயர்டு வேல்யூ நமக்கு வந்து -1 அப்படிங்கிறது தெரியும், நமக்கு -1ங்கிறது தெரியும். அதனால் இந்த இடத்துல -1 ஆல்ரெடி சம்லேயே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகி பிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும், டிவைட் பை சி ஸ்கொயர். சம்பளம் நமக்கு மைனஸ் இருக்குது, ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு -1 தெரியும். ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ்னால மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகி டி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இமேஜினரி பார்ட்டில் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் யார் இமேஜினரி, ஸோ ஐயெல்லாம் வராங்களா அவங்க தான் நம்ம இமேஜினரி சொல்லுவோம். மற்ற டைம்ஸ் நம்ம விட்டுருணும், ஏன்னா இமேஜினரி பார்ட்டை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஏசிங்கிறது நமக்கு ரியல் ஃபேரில் வந்துடுது, பிடிங்க நம்ம ரியல் பார்ட்டில் வந்துடுது. அப்போ மைனஸ் ஐடியும் ஐபிசியும் நமக்கு இதில் வருது அப்படின்னா இமேஜினரி பார்ட்டில் வருது. ஸோ அதை கலெக்ட் பண்ணும்போது ஐபிசி ஃபஸ்ட்டு டைம் எப்பவுமே ப்ளஸில் எழுதிக்கிங்க, மைனஸ் இருக்கிற டைம் செகண்டில் எழுதிக்கலாம். மைனஸ் ஐஏடி டிவைட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, ஸோ ஐயை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பிசி மைனஸ் ஏடி டிவைட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எதை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜர் பார்ட் நம்ம கேட்குறதுனால அந்த ஐயை நம்ம விட்டுறணும். அப்போ பிசி மைனஸ் ஏடி டிவைட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன் ஐயை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம இமேஜர் பார்ட்டு கலெக்ட் பண்ணுறோம். ஸோ கடைசியாக நம்ம ஐயை விட்டுட்டு அந்த நியூமரேட்டர் அப்படியே எடுத்ததுனா போதும். தேங்க்யூ.